ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பருப்பு போலி ரெசிபி பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு தேவையான சாமான்லாம் நம்ம முதல்ல பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 கப்பு, வெல்லம் பொடி செஞ்சது 1.5 கப்பு, மைதா மாவு 1.5 கப்பு, துருவிய தேங்காய் 1 கப்பு, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் இருந்தால் போகிறோம். அது மாதிரி கொஞ்சம் நெய் வேணும், எண்ணெய் வேணும், போலியை தட்டுறதுக்கு வாழை இலை வேணும். இந்த மாதிரி ஏடு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். முதல்ல மேல் மாவு, மைதா மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1.5 கப் மைதா எடுத்துட்டுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் துளி உப்பும் போட்டு கொஞ்சம் மேலே தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசையணும். இங்கே பிசைகிறது எப்படின்ட்டு இங்கே பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த போலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா மினிமம் 1 ஹவராவது ஊறணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நல்லா நம்ம போலி செய்கிறத நல்லா இழுத்து செய்ய முடியும். நான் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஊற வச்சுட்டேன். பார்த்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு துணி, நல்லா ஈர துணியை போட்டு நல்லா மூடி வச்சிடணும் தனியாக. இந்த மாவு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். ஊறின அப்புறமா இதோட வால்யூம் நல்லா சைஸபிளாக இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணிட்டோன்னாலே நம்மளுக்கு மற்ற வேலையெல்லாம் அடுத்ததை ஆரம்பிச்சிடலாம். தமிழ் வருஷப்பருப்பு அன்னைக்கு இந்த போலி செய்கிற வழக்கம் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து நல்லா ஈர துணி போட்டு மூடி வச்ச உடனே அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்டெப் 2 என்னென்னா, இப்போ நம்ம பூரணம், அந்த உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான பூரணத்தை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். முதல்ல இந்த கடலைப்பருப்பை நல்லா வெறும் வாணலியில் வறுத்துக்கணும். நல்லா வாசனை வரும். வாசனை வந்த உடனே நம்ம அணைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஆறின உடனே அது மேலே தண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சானா பேனில் ஒரு 5-6 விசில் கொடுத்து வேக வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இந்த வெந்த கடலைப்பருப்பு நல்லா ஆறின உடனே மிக்சியில் அரைச்சிக்கணும். 1 கப் துருவின தேங்காவையும் இது கூட சேர்த்து அரைச்சிண்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த அரைச்சதை இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா 1.5 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு இந்த வெல்லத்தை கரைச்சிண்டு எதோ அழுக்கு இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே இந்த கடலைப்பருப்பு தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த வெல்லத்தோடு போட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் கிளறினோன்னா நல்லா திக்காயிடும். இப்போ பார்க்கலாம். நீங்கள் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் திக்காக எடுத்து நல்லா திக்கான உடனே இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கணும். சில பேர் இந்த கடலைப்பருப்பு தேங்காயெலாம் அரைக்கும் போதே வெல்லத்தை டைரெக்டாக போட்டு அரைச்சி பண்ணுற வழக்கம் இருக்குது. வெல்லம் சுத்தமாக இருந்ததுன்னா அது மாதிரி டைரெக்டாக அரைச்சி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஆறின அப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டையாக பிடிக்க வருது. இதுதான் ஸ்டஃபிங். இது ஆறின உடனே இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பால்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். உருண்டை செஞ்சு வச்சு ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம போலி செய்யும்போது ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3வது ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அந்த மேல் மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா 2 மணி நேரம் கழித்து எவ்வளோ நல்லா அந்த மாவு ஒப்பிருக்கு. இந்த மாவையும் நம்ம இந்த மாதிரி பால்ஸ், சின்ன சின்ன பால்ஸாக நம்ம என்ன சைஸில் வேணுமோ ரெடி பண்ணி வச்சுட்டுலாம். இப்போ நம்ம போலி ரெடி பண்ண வேண்டியது தான். வாழையில் வச்சுருப்போம் இல்லையா, இந்த ஏடு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். பக்கத்தில் எண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கணும். இலை மேலே எண்ணெயை தடவிட்டு முதல்ல இந்த மேல் மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவை லேசாக நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நடுவில் இந்த ஸ்டஃபிங் பூரணம்னு சொல்லுவோம், அந்த பூரணத்தை வச்சு க்ளோஸ் சீல் பண்ணணும். சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணணும். சில பேர் பட்டர் பேப்பர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த வாழை இலை ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம டைரெக்டாக இது அப்படியே அந்த சூடான தவா மேலே அப்படியே திருப்பி போடுவோம். அப்போ இந்த வாழை இலை தான் நல்லது.
நம்ம இலை வாங்கிறத ஒரு 3 நாள் கொஞ்சம் கூட வாங்கிட்டோன்னா இப்போ அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுட்டு இது மாதிரி போலியை தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நம்ம இழுத்து செய்யணும், அப்போ தான் நல்லா வரும். இது மாதிரி நம்ம ஒரு 3 நாள் ரெடி பண்ணி வச்சுன்ட்டு அடுப்பில் வந்து தவாவை வச்சுடலாம். தவா சூடான உடனே போலி ஒவ்வொன்றா போட்டு நல்லா குக் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆகணும். நிறைய நெய் விட்டால் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே வந்து வாழலையோடு எப்படி அந்த இதை வந்து தட்டினதை தவாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். இந்த பருப்பு போலியில் நிறைய சத்து இருக்குது. வந்து புரோட்டீன், அயர்ன் இதெல்லாம் இருக்குது. அது தவிர நல்ல எனர்ஜி கிடைக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 சாப்பிட்டாலே நெய் விடுறதுனால ஒரு ரிச்னஸும் இருக்கும். நம்ம சர்வ் பண்ணும்போதும் கொஞ்சம் மேலே நெய் விட்டு கொடுத்தா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாதாரண நாட்களில் கூட இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இதை செஞ்சு கொடுக்கலாம். நான் போட்ட இந்த குவான்டிட்டிக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 போலி வந்தது. சின்ன சைஸ் தான். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி டிஃபர் ஆகும். இப்போ இந்த போலி வந்து இதுதான் ப்ரொசீஜர். இந்த ஸ்டஃபிங் வந்து மாறுபடலாம். நம்ம வந்து இதுக்கு பதிலாக சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃப் பண்ணி கூட செய்யலாம். இல்லை காரமாக, அதாவது கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டு அதை ஸ்டஃப் பண்ணி கூட இது செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு ஸ்வீட்டு ஒரு காரமாக கூட பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.